ஓம் நமோ நாராயணாய நமக. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளையும் நம் பிள்ளையார் குட்டியினுடைய அருளையும் பெறுவதற்கு உங்களுக்கே தெரியும். வருகின்ற சனிக்கிழமை 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அதை பற்றி சில உண்மையான கதைகளையும் கருத்துக்களையும் பற்றி சொல்ல விரும்பினேன். அதனால் என்னென்னா புதிய புதிய தகவல்கள் ஏன் விநாயகருக்கும் விநாயகர் ஏன் சந்திரனுக்கு சாபமிட்டார், அதை பற்றியும் விநாயகருக்கு எத்தனை நாமங்கள் என்பதை பற்றியும் நாம் இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். சிவபெருமானின் அருள் பெற்ற கஜமுகாசுரன் தான் பெற்ற வரத்தின் வல்லமைகளால் தலைகணம் கொண்டு தேவர்களை பல வழிகளில் துன்புறுத்தி வந்துள்ளான். தன்னை அவன் சிவபெருமான்கிட்ட ஏற்கனவே இந்த கஜமுகாசுரன் ஒரு வரத்தை வாங்கியிருக்கிறான். அது என்ன வரம் என்று பார்த்தால், தன்னை மனிதர்களோ விலங்குகளோ ஆயுதங்களோ யாரும் கொல்ல முடியாதபடி கஜமுகாசுரன் வரம் பெற்றிருந்ததால் அவன் என்னன்னா தேவர்கள் எல்லாம் அவளை கொடுமைப்படுத்தி இருப்பதனால் அனைத்து தேவர்களும் ஒன்று திரண்டு சிவபெருமானிடம் நடைந்தனர். இதனால் அவர் ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைத்த கஜமுகாசுரனை அழிக்க அனுப்பி வைத்தார். அதனால் என்னன்னு பார்த்தாங்கன்னா, அந்த தினத்தில் வருகின்ற விரதத்தை சங்கடக சதுர்த்தி விரதம் என்கிறார்கள். இருந்தும் ஆவணி மாதத்தில் வருகின்ற கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்றும் வழங்குவர். விநாயகர் பெயர் வர காரணம் என்பதை பற்றி பார்ப்போமா? இதற்கு மேல் இல்லை என்று பொருள். நாயகர் தலைவர் என்று பொருள். இதற்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்பதற்காகவே இந்த அர்த்தத்தில் தான் விநாயகர் என்று பெயர் வைத்தனர். அதனால்தான் விநாயகரை முழுமுதற் கடவுள் என்று கூறுகிறோம். மேலும் ஐங்கரன், 5 கரங்களை உடையவர். அடுத்தது கணபதி. கணபதின்ற பெயர் எதற்கு வந்தது என்பதை பார்ப்போமா? க என்றால் ஞானத்தை குறிக்கிறது. ந என்றால் ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்கிறது. பதி தலைவன் என்று பொருள்படுகிறது. விநாயகருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களெல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போது சந்திரனுக்கும் விநாயகருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. என்ன என்று பார்ப்போமா? கஜமுகாசுரனை கொன்று திரும்பியதும் அனைவரும் கொழுக்கட்டையும் சுண்டலும் வைத்து ஊரே கொண்டாடி கணபதிக்கு கொடுத்து மகிழ்ந்தனர். அப்போது பூஜையெல்லாம் முடித்த பிறகு கணபதி கையில் கொஞ்சம் கொழுக்கட்டை எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் சுற்றிய போது சந்திரலோகம் சென்றார். அங்கே பெருத்த தொந்தியும் உடித்த தந்தமும் நீண்ட தும்பிக்கையிலும் கொழுக்கட்டையும் தாங்கி வருகின்ற விநாயகனை கண்டு சந்திரன் வாய்விட்டு கக்கபுக்கன் சிரிச்சாராம். அதை பார்த்த விநாயகர் கோபம் கொண்டு, சந்திரனே, நீதான் அழகன் என்று கர்வம் கொண்டிருக்கிறாய் என்று முதலில் உன்னை யாரும் பார்க்கக்கூடாது. அப்படி யாராவது உன்னை பார்த்தால் அவர்களுக்கு வீண் அபவாதம் ஏற்படுவதாக என்று சபித்தார். சந்திரனும் ஒளி மழுங்கி தண்ணீருக்குள் ஆம்பல் மலரிலிருந்து மறைந்தாராம். உடனே எப்படி சாபம் நீங்கியது என்பதை பார்ப்போமா? சந்திரன் அழிந்ததைக் கண்டு வருந்திய தேவர்களும் முனிவர்களும் எப்போதும் போல இந்திரனுடைய தலைமையில் பிரம்மதேவரிடம் சென்று, பிரம்மனே தானே நீ பிரம்மனோ தானே ருத்ரனோ விஷ்ணுவோ இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் யாருமே இதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் நேராக போய் கணபதிக்கிட்டே சரணடையுங்கள் என்று சொன்னார். உடனே கணபதியிடம் போய் அனைவரும் சரணடைந்தனர். உடனே சாபம் நீக்குமாறு அனைத்து தேவர்களும் கேட்க, ஒவ்வொரு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அன்றும், அதாவது பௌர்ணமிக்கு பின் வருவது, அதை எப்போதுமே கொண்டு வரோம்னா சங்கடக சதுர்த்தி, அந்த விரதத்தை ஏற்றி பல வகையான பழங்கள், அப்பம், மோதகம், இவர்களுடைய சித்திரானம்னா என்னென்னா தயிர் சாதம் முதலியவற்றையெல்லாம் கணபதிக்கு அளித்தால் எண்ணிய வரங்கள் அளிப்பார் என்று பிரம்மன் கூறினார். உடனே பிறகு தேவர்கள் அனைவரும் குரு பகவானை தலைமை வைத்து சந்திரனிடம் அனுப்பி விவரத்தை எல்லாம் தெரிவித்தனர். சந்திரனும் இந்த முறையில் பூஜையை செய்ய கணபதியை மகிழ்ந்து பான கணபதியாக விளையாட்டு விநாயகனாகவும் காட்சியளித்தார். சந்திரனின் மனம் ரொம்பவே சந்தோஷமடைந்து அவரை பணிந்தார். என்னை மன்னித்து விடுங்கள், நான் இனிமேல் மனதார கூட நான் யாரையும் கிண்டலோ நக்கலோ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
பிரம்மாதி தேவர்களும் சந்திரனுக்கு கணபதியிட்ட சாபத்தை நீக்கி அருள வேண்டினார். கணபதியும் அவ்வாறே சாப விமோச்சனம் அளித்தார். அதனால்தான் ஒவ்வொரு கிருஷ்ண பக்ஷ சதுர்த்தியிலும் மோதகம், அப்பம் முதலியவை வைத்து பூஜித்து அவருடைய ஒய்ஃபான ரோகிணியுடன் கூடிய ஒவ்வொரு சதுர்த்தி என்றும் இவர் செய்தாராம். அது மாதிரி செய்கிறனால தான் அதனால தான் சொல்லுவாங்க அந்த அன்றைக்கி வந்து சந்திரன், அதாவது 4ஆம் நாள் வந்து ஏன் சந்திரனை பார்க்கக்கூடாதுன்றதுக்கு இது. ஆனால் ஒன்று அவர் சொன்னாராம், வந்து நீ வந்து சந்திரனாக இருக்கணும், ஆனால் உன்னை 4ஆம் நாளில் பார்ப்பவருக்கு அபாவாதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் உன்னை வந்து என்னைக்கு சங்கடக சதுர்த்தியோ அன்னை வணங்குபவர்களுக்கு நீனும் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சந்திர பகவானுக்கு சொன்னாராம். அதனால தான் நம்ம சொல்லுவோம் பாருங்கள், அப்போல்லாம் சந்திர பகவான் 4ஆம் நாள் பார்த்துட்டோம்னா எல்லாம் சொல்லுவோம், ஐயோ 1 2 3 4ன்னு என்றப்ப ஐயோ இன்றைக்கி 4ஆம் நாள் பார்த்துட்டோம், 4ஆம் நாள் பார்த்தா நாய்ப்படாத பாடுபடும் அப்படின்னு இதெல்லாம் தான் சொல்லி வைத்திருக்கிறார்கள். பொதுவாகவே சொல்லுவார்கள், சதுர்த்தி தினங்களில் சந்திரனை கண்டால் ஓராண்டு வரை வீண் அபவாதங்கள் வந்து சேரும் என்பது சிலரினுடைய நம்பிக்கை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சந்திரனையும் நம்ம இது சங்கடக சதுர்த்தி என்று விநாயகரையும் வேண்டினால் நமக்கு நல்லதே நடக்கும். அதனால் பரமசிவன் வந்து அந்த கணேசனை வந்து கணங்களின் தலைவனாகவும் கணபதியாகவும் நியமித்தார். அவருக்கு அனிமா சித்தி, மகிமா சித்தி என்று 8 சித்திகள் இருக்குது. அந்த 8 சித்திகளையும் கொடுத்தாராம். அதனால் பிரம்மதேவன் வந்து பிரம்மதேவனே அந்த எல்லா சித்திகளையும் கணபதிக்கு கொடுத்தாராம். அப்போது கொடுத்த உடனே எல்லாரும் துதி செய்து கணபதியை மகிழ்ந்து பிரம்மனே வேண்டி வரம் கேட்டாராம். பிரம்மா, நான் படைக்கும் தொழில் அனைத்தும் நல்லபடியாக எந்த இடையூறுன்றும் இருக்க வேண்டும் என்ன கணபதியே அப்படின்னு வேண்டி பிரம்மாவுக்கே வரமளித்தாராம் நம் கணபதி குட்டி. கிருஷ்ணனுக்கு இப்படி கணபதியை பற்றி இந்த கதைகளை எல்லாம் கூறினாராம். அதனால் கிருஷ்ணனுக்கும் நாரதர் இந்த கதையை கூறினால் கிருஷ்ணனே சங்கடஹரண சதுர்த்தியை பூஜை செய்து அவர் பெயர் நீக்க பெற்றார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்து மக்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விரதங்களில் முக்கியமான விரதங்கள் விநாயகர் சதுர்த்தி விரதம் முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் நமக்கே தெரியும், வருகின்ற ஆவணி மாதம் வந்து அமாவாசைக்கு அடுத்து 4ஆம் நாள் வரக்கூடிய திதி தான் வந்து விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும்? நான் முதலில் காலையில் குளித்துவிட்டு, அப்பா எங்கள் வீட்டுக்கு ஒரு சூப்பர் விருந்தாடி வரப்போகிறான்ட்டு சந்தோஷமாக போய் விநாயகரும் எருக்கம்பூ அருகம்புல் எல்லாம் வாங்கிட்டு விநாயகரை நம் வீட்டிற்கு முதலில் அடியெடுத்து வர வைக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தி அன்று அவருக்கு ஒரு நல்ல அழகாக நாளாக என்ன செய்வேன், ஒரு களிமண்ணால் ஆன விநாயகரை வந்து ஃபுல்லும் ஜமிக்கியெல்லாம் ஒட்டி கலரெல்லாம் பூசி டெக்கரேட் பண்ணி அவருக்கு வைத்து தொப்பையில் ரூபா காயினை வச்சு இவ்வளவும் செஞ்சு, எதுக்கு அந்த சாஸ்திரம்னு பார்த்தாங்கன்னா, அந்த களிமண்ணால் ஆனக்கூடிய விநாயகரை வைத்து வழங்குவது ஏன் சாஸ்திரம்னு பார்த்தாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கும் பாவங்கள், கர்ம வினைகள், தீய செயல்கள், தீய எண்ணங்களெல்லாம் அந்த களிமண், ஏன்னா வந்து மண்ணுன்றது ஒரு இயற்கை, அந்த இயற்கையிலேருந்து அதை அவர் அப்படியே அப்சர்வ் பண்ணி கொண்டுட்டு போவார். அதை வந்து 3ஆம் நாளோ 5ஆம் நாட்களோ 7ஆம் நாளோ எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற கிணறுலையோ அல்லது ஆற்றங்கரையிலோ குளத்தங்கரையிலோ கொண்டு போய் கரைச்சி, எப்பா நாங்கள் இந்த வருகின்ற வருஷம் ஃபுல்லும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு தீபார்த்தனை காமிச்சிட்டு நாங்களாம் வருவோம். இப்படி தான். அதனால் இவரை வந்து என்னென்னா, இவருக்கு நிறைய பேர் இருக்குதுன்னு சொன்னல, பிள்ளையார், விக்னேஸ்வரர், கணேசர், கணபதி, கணாதிபர், ஐங்கரன், இப்படி நிறைய மூத்தோன், ஒற்றை மரிப்பினன், மூஷிக வாகனன், வேழமுகன், கயமுகன், ஓங்காரான், பிரணவன் போன்ற இன்னும் பல நாமங்கள் நம் விநாயகர் குட்டிக்கு இருக்கிறது. அதை நான் சொன்னேன். விநாயகர்னா என்ன, கணபதினா என்னன்றதை நான் சொல்லிட்டேன். இப்படி வந்து நாம் விநாயகரை வந்து இன்னும் பார்த்தாங்கன்னா மகாராஷ்டிரா சைடு, வடநாட்டு சைடெல்லாம் அப்படி அவ்வளோ சந்தோஷமாக எல்லார் வீட்லேயும் போய் காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணி அவ்வளோ பெரிய பெரிய சிலையெல்லாம் வச்சு நல்லாவே கொண்டாடுவாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து பாம்பேயில் இருக்கிறப்பெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்படியே நமக்கு சகல நாமங்களுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் என்ற பெயரிலே இவருக்கு நிறைய பெயர்களை வைத்துள்ளார்கள். அதே போல் இந்த மாதாந்தம் வருகின்ற சங்கடக சதுர்த்தியிலும் நான்லாம் ஒவ்வொரு சங்கடக சதுர்த்திக்கும் செய்வோமா. என்னன்னு பார்த்தாங்கன்னா, ஒவ்வொரு சங்கடக சதுர்த்திக்கும் பிடிக்கொள் கட்டை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சங்கடத்தை பிடிச்சு 9 கொழுக்கட்டையோ 11 கொழுக்கட்டையோ 16 கொழுக்கட்டையோ வச்சு படைச்சி அந்த பிள்ளையாருக்குரிய ஸ்லோகங்களை கட்டாயம் சொல்ல வேண்டும். அகவல், கவசம், அப்புறம் எல்லாமே நிறையா இருக்கும். போட்டாங்கன்னா விநாயகர் ஸ்லோகன் போட்டால் நிறையா வரும்.
அதெல்லாம் நம்ம சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சொல்லணும். இப்படி சொல்லிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு 9 மாதம் நான்லாம் செஞ்சுருக்கிறேம்மா, நிச்சயம் அவ்வளோ கஷ்டங்களுமே தொலைஞ்சிருக்குது. இது நான் கண்ட உண்மை. அதனால் நான் எப்போதுமே விநாயகர் சதுர்த்தியை யாருமே விடவும் மாட்டாங்க. அவரை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. விநாயகர் அனைத்து சங்கடங்களையும் தீர்க்கக்கூடியவர். பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரசக்தி விநாயகர், இஷ்ட சித்தி விநாயகர், விக்ன நிவாரண கணபதி, வல்லப விநாயகர், சித்தி புத்தி விநாயகர் என்றெல்லாம் பல பெயர்கள் இவருக்கு உண்டு. அதனால் விநாயகரின் தத்துவம் ஒன்றே தான். ஈசன் மகனான கணபதியை துதித்த பின்பே எந்த செயலையும் தொடங்குகிறோம். கேட்ட வரம் தருபவர், பிள்ளை குணம் கொண்டு என்றும் எவருக்கும் பிள்ளையாக திகழ்வதால் தான் இவரும் பிள்ளையாராக ஆகிவிடுகிறார். அதனால்தான் வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் அந்த தினத்தில் தான் உட்காந்து புது கணக்கெல்லாம் எழுதி பிள்ளையாருக்கு நிறையா பேர் பார்த்தா வீட்டில் பிள்ளையாருக்காக ஹோமம் கூட பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்கவுங்களுடைய சாஸ்திரப்படி அவங்கவுங்க செய்வாங்க. அதனால் நீங்களும் அனைவரும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி சந்தோஷமாக வாழ வேண்டும். அனைவருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பிறகு தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பார்ப்பவர்கள் அனைவரும் போட வேண்டும். ஏனென்றால் அனைத்தும் கண்ணனுக்காகவே நான் செய்கிறேன். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.